நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா, 2024 லோக்சபா எலெக்ஷன் அப்படின்றது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்த ஒரு எலெக்ஷனாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யாரெல்லாம் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சோமோ அவங்க எல்லாருமே தோத்துருக்காங்க, யாரெல்லாம் தோத்துருவாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த தொகுதியில் இவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோமோ அந்தந்த தொகுதியில் முக்கியமான நபர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் விடையும் இப்போ இந்த லோக்சபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடி தனிப்பெரும்பான்மையா 400 இடங்களுக்கு மேல வந்துட்டு பிடிச்சு ஆட்சி அமைப்பாரு. மூணாவது டைம் பார்த்தோம் அப்படின்னா மோடி 3.0 அப்படின்ற வருஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தனிப்பெரும்பான்மையோட ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லிடலாம். எக்கச்சக்கமான ஆஃப்டர் எலெக்ஷன் போல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு கடுமையான டஃப் ஃபைட் அப்படின்றத இந்தியா கூட்டணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடந்த முறை ஆட்சி அமைச்ச பாஜக இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டைம் திணறி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பல இடத்துல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல ரொம்ப குறிப்பா சொன்னோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தான் பார்த்தோம் அப்படின்னா மோடிக்கு அப்புறமா பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டாக்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கும்போது உத்தரப்பிரதேசம் பாஜகவினுடைய கையை விட்டு போயிருக்கிறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு நம்ம அதிகப்படியான தொகுதிகள் அப்படின்றத வந்துட்டு ஜெயிச்சிருவோம். ஸோ ஜெயிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம நிலைநாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது உத்தரப்பிரதேசம் கையை விட்டு போனது இருக்கு இல்லையா, அரசியல் வட்டாரத்தை எல்லாத்தையும் உத்தரப்பிரதேசம் பக்கமா திருப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் அப்படி அந்த உத்தரப்பிரதேசம் பாஜகவுடைய கையை விட்டு போனதுக்கு ஒரே ஒரு நபர் தான் காரணம் அப்படின்றது தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பையனை தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, துருவ் ரத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யங் யூடியூபர் அப்படின்னே சொல்லலாம். 28-29 வயசு ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த துருவ் ரத்தே பார்த்தோம் அப்படின்னா February 22, 2024 அதாவது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி February 22 அன்னைக்கு என்ன பண்ணுறாருனா ஒரு வீடியோ அப்படின்றத வந்துட்டு அப்லோட் பண்ணுறாரு. டிக்டேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 29 நிமிஷம் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அதில் அவர் பாஜகவுக்கு அகேன்ஸ்டாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு அகேன்ஸ்டாகவும் சர்வாதிகாரத்துக்கு அகேன்ஸ்டாகவும் எழுப்பப்பட்டிருக்க கேள்விகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல மக்களையும் யோசிக்க வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை புரட்டி போட்டதுல அந்த வீடியோக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ யார் இந்த துருவ் ரத்தே, அதை தாண்டி அவர் அந்த வீடியோவில் அப்படி என்னதான் பேசியிருந்தாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துருவ் ரத்தே பார்த்தோம் அப்படின்னா மற்ற யூடியூபர்ஸ் மாதிரியே சாதாரணமான ஒரு யூடியூபரா அவருடைய சேனல்ல எல்லாமே இருக்கும். லைக் நம்ம சேனல் மாதிரி நம்ம அவ்வளோ பெரிய சேனல்லாம் கிடையாது. பட் எல்லா விஷயத்தையுமே பேசுறது, அன்னைக்கு என்ன ட்ரெண்டா நடக்குதோ, அது ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றது தான் அவருடைய சேனல்ல வைப்பாரு. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா டிக்டேட்டர் அப்படின்ற டாபிக்ல February 22 அன்னைக்கு ஒரு வீடியோ அப்படின்றத 29 நிமிஷத்துக்கு அப்லோட் பண்றாரு. அதுல எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றத பார்த்தோம்னா மோடிக்கு எதிராகவும் இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா அதுக்கு எதிராகவும் பார்த்தோம் அப்படின்னா எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா தென்கொரியா ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யாலையும் தென்கொரியாலையும் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ எலெக்ஷன் நடக்கிறது மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டை ஜனநாயக நாடா மாத்திராது. எலெக்ஷன் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு எந்தெந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இந்திய தேர்தல் ஆணையர் இருக்காங்க இல்லையா, அவங்களே மத்திய அரசு தான் தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி இந்த தேர்தல் அப்படின்றது வந்து கரெக்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றத முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா 2019 எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா மோடி வந்துட்டு இந்திய ராணுவத்தினுடைய பெயர் அப்படின்றத பயன்படுத்தினாரு. ஸோ அந்த புல்வாமா அட்டாக் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா முழுக்க பப்ளிஷ் மெத்தடாக வந்துட்டு மாற்றிக்கிட்டாங்க அந்த இன்சிடென்ட்டை வந்துட்டு. அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மோடி மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கணும். எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்படல. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டம் அப்படின்றதையே பார்த்தோம்னா மத்திய அரசாங்கம் ஏற்றாங்க. ஸோ தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேவை அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சராமாரியான கேள்விகள் அப்படின்றத பார்த்தோம்னா முன்வைக்கிறாரு. அந்த 29 நிமிஷம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு சாமானிய மக்களா இருக்காங்க, ஒரு வெகுஜன மக்களா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பையன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட பாஜக பதில் சொல்ல முடியாது அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமர் கோயில் இருக்கு இல்லையா, ராமர் கோயில் இருக்கக்கூடிய பைசாபாத் அப்படின்ற தொகுதியிலேயே பாஜக பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மோடி போன டைம் வாரணாசியில வின் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை விட கம்மியான பர்சன்டேஜ்ல தான் மோடி இந்த எலெக்ஷன்ல
வின்னும் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிரான அலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா காட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட பாஜக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் முடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருன்னு அப்படின்னு தான் சொல்லணும். 2019 எலெக்ஷன் அப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மதியம் ஒரு 2 மணி 3 மணி எப்பயே பாஜக அவங்களுடைய செலிப்ரேஷன் அப்படின்றதெல்லாம் செம்மையாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க ஆட்சிக்கும் வந்தாங்க. பட் இந்த எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு கடுமையான டஃப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவர் அடுத்தடுத்து கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா, அவர் எல்லா விஷயத்தை பற்றியுமே பேசுகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்துட்டு குதிரை பேரம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நடத்துறீங்க. ஒரு மாநிலத்தில் வந்துட்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களே இருந்தாலும் சரி இல்லை எம்எல்ஏக்களே இருந்தாலும் சரி அவங்க வந்து விலைக்கு வாங்கி அங்கே உங்களுடைய ஆட்சி அப்படின்றத அந்த மாநிலத்தில் நிலவ செய்கிறீங்க. இன்கேஸ் அது முடியாது, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு உண்மையானவங்களா இருக்காங்க, அவங்க கட்சிக்கு வந்துட்டு லோயலாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஆளுநர்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ளே அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி விவசாயிகளுடைய போராட்டம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எதையுமே நீங்கள் கண்டுக்காம மறுபடியும் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் மோடி 3.0 வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சராமாரியான தாக்குதல்கள் அப்படின்றத வைக்கிறாரு. அந்த வீடியோ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 29 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த விவசாயிகள் போராட்டம் 2.0 இருந்தாலும் சரி அதை மட்டும் தாண்டி பாஜக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு மாநிலத்தில் வந்துட்டு அவங்க ஆட்சியை கலைக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு, யார் மூலியமா நடந்துச்சு, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை எதிர்க்கிறாரு. இதனால துருவரதி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய எதிர்ப்புக்கு ஆளாயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ துருவரதியை பொறுத்த வரைக்குமே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு பாஜக அகைன்ஸ்டா கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆளும் கட்சியா இருக்காங்க, நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் இதே கேள்வி அப்படின்றதான் நான் கேட்பேன். ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்க வேண்டிய உரிமை அப்படின்றது வந்து இருக்கு. அதனால நான் கேள்விகளை தொடர்ந்து கேட்பேன். ஏன் மனசாட்சிக்கு எது அப்படி சரின்னு சொல்லிப்படுதோ அந்த விஷயத்தை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே பதிலடி அப்படின்றதும் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் லைக் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சில தொகுதிகள்லையா இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண தொகுதிகளில் பாஜக பின்னடைவை சந்திக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா துருவரத்தையும் ஒரு காரணம் அப்படின்றது பாஜக தலைமை இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா லைக் கேரளா மாதிரியான ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே பாஜக அவங்களுடைய முதல் கணக்கு அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. ஒரு சில தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா மத்திய இணையமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களே தோத்திருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் அப்படின்றத பார்த்தோம்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் திருமண ஒரு அரசியலாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே தாண்டி யாருக்குமே பெரும்பான்மையான இடம் அப்படின்றது இன்னும் கரெக்டாக கிடைக்காததுனால அடுத்து இந்தியாவை ஆள போகிறது யாரு, மோடியா ராகுல் காந்தியா இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு அப்படின்றதும் கிளம்பியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 40க்கு 40 அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கிளீன் ஸ்வாப்பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, கிட்டத்தட்ட 10 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா போராடி எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா அவர் வின் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் ஆந்திராவில் முதலமைச்சர் பதவி அப்படின்றத இழந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்றத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்துச்சு. எல்லா கண்டென்ட்டையுமே நம்ம நாளைக்கு எல்லா வீடியோவுமே ஒன்று கூட மிஸ் ஆகாமல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.